தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கரும்பு சிலையும் மென் பாஷாங்குஷமும் கையில் அடையும் திரிபுர சுந்தரி ஆவதே 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 அறிந்தனமே அறிந்தனமே அறிந்தனமே. உலக வாழ்வு எனும் அடர்ந்த கானகத்தில் ஆன்மாக்கள் தொடரும் பயணத்திற்கு உடன் வரும் உறவுகள் யாவும் பொய்யாகி மறையும். ஆனால் உற்ற துணையாய் என்றும் திகழ்பவள் அம்பிகை ஒருவளே. நாம் வழிபடும் தெய்வ வடிவங்களுக்கெல்லாம் தலைமையாக விளங்கும் அம்பிகைதான் நம்மை என்றும் கைவிடுவதில்லை. எவ்வாறு பெற்ற தாய் நமது குற்றங்குறைகளை மன்னித்து விடுகிறாளோ அதுபோலவே உயிர்களின் வினைகளை பொருட்படுத்தாது அன்பு செய்யும் இவள் பிரபஞ்சத்தையே பெற்ற தாயாவாள். வேதம் எனும் விருட்சத்தின் இலை, கிளை, வேர் ஆகியவனவாக திகழ்பவள் அம்பிகையே. அத்தகைய பெருமை வாய்ந்த அந்த அபிராமி யார் தெரியுமா? மலர்கணை, கரும்புவில், பாசம், அங்குஷம் ஆகிய அடையாளங்களை தரித்து அருள் புரியும் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியே என்பதை நாம் அறிவோமாக. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கரும்பு சிலையும் மென் பாஷாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவதே ஆவதே